இப்போ நம்ம வியாழக்கிழமை வீடியோ இது. நம்ம வந்து ஒரு புளி சாதம் கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ நான் புளி சாதம் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா 1/4 லிட்டரு எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு, ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொடி தயாரித்து பண்ணி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. புளி சாதம் கிரேவிக்கு என்ன பொடின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம், கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம் எல்லாமே வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் வெறும் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி போட்டாச்சு. இப்போ நான் கடைசியில் பார்த்திங்கன்னா நல்லா புளி சாதம் கொதித்து வரும்போது, புளி சாதம் கிரேவி கொதித்து வரும்போது கொஞ்சம் ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சாதம் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். 1/4 கிலோ புளி போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. புளி சாதம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த பூண்டை வதக்கிட்டேன். நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு. இந்த பூண்டு ஊறுகாய் வேணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய் இருக்குது நம்மக்கிட்ட, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மசால் பொடி எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம காலையில் டிஃபனுக்கு பூரி, உருளைக்கிழங்கு குருமா, கேசரி, வடை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கேசரிக்கு நெய்யில் ஒரு சின்ன கப்புக்கு ரவை வறுத்துட்டேன். இந்த பக்கம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. கேசரிக்கு கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நான் ரவையும் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ரவையும் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். அதில் 2 ஏலக்காய் வேறு போட்டிருக்கேன். ஏலக்காய் பீஸ் வேறு போட்டாச்சு. நல்லா கேசரி பாருங்கள், நல்லா தரன்னு கொதித்து வருது. சிம்மில் உளுத்து நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நெய் பிரிஞ்சு வரவும் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கம்மியாக தான் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம வீட்டில் அவ்வளோவா யாரும் நெய் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் கேசரி, தோசை இந்த மாதிரி ஊற்றினா தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக கேசரி, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடும்போது காட்டலாம். நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு பூரி, உருளைக்கிழங்கு, அதுக்கு பார்த்திங்கன்னா ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னென்னா அரிசி பருப்பு சாதம் சுட சுட, அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட அரிசி பருப்பு சாதம். பாருங்கள், பொல பொலன்னு இருக்குது, நல்லாயிருக்கு. வாழைக்காய் ஃப்ரை.